உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்திருக்கு. நீங்க வளமையாவே எங்களோட வாத்திய கலைஞர் வர்றாங்க மிஸ்டர் சுபாசன். அப்பதான் காரம் என்ன தருவீங்கள்? பாத்தீங்கன்னு சொன்னா சுபின் சாதம் பச்சவா வடிவா துள்ளு மண்டை என்ன பேர்? அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜீவன், நான் சுபாஷ். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்டா எங்களை புது வீட்டில் தான் நிற்கிறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் நேற்று பிறந்த நாள் எல்லாம் முடித்து நல்ல சந்தோஷமாக எல்லாத்தையும் முடிச்சிருப்போம். வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கள். நிறைய பேர் அண்ணாக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கு ஒரு ஃபன்னான ஒரு காணொலி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நிறைய பேர் நாங்கள் நிற்கிறதால இன்றைக்கு பாட்டு பாடி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். சமையல்ல நிக்கிறோம், மீன் சமையல் எங்களை பொக்குண்டும் பாண்டித்திரையெல்லாம் கொண்டு வந்து ஜோக்கே சாப்பிட்டு இருக்கு. அவரும் உங்களோட பாடலை கேட்க போறேன். உங்களோட நல்ல குரல், நல்ல பாடல் நிறைய பேர் கேட்கிறவர். இப்போ இந்த பாடல் இன்றைக்கு கேட்க மட்டும் முடிவதற்காக பாடலோ இல்லை பாட்டுக்கு போட்டியோ? இப்போதைக்கு பாடல் போட்டிக்காக்கள் வந்தா அவருக்கு தானே. காணாவில் வந்த ஒரு வரியை முடிஞ்சோடனே மண்ணில் இந்த காதல் அப்படியே ஈல முடிஞ்சா நிலா அப்படிதான் பாட்டு வராது. அந்த எடுத்தாலே சரி அப்படி எடுத்தா பிரச்சனை இல்லை. ரைட்டா? அப்போ அப்படி தேவை. அப்படி பாடலை கேட்டுட்டு கொக்குண்டுண்டைக்கு மேல அடிக்க போறார். அடிக்க போற சரி. இப்போ பார்க்குமா வேற என்னென்ன பாட இருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பாட்டு பாடுறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க எங்களுக்கு வேற வேலைகளும் இருக்குதானே. நேற்றுக்குள்ளா நாங்கள் இங்கே 2 மினை கேட்டதால அண்ணாவுக்கு வேற வேலைகள் இருக்கு. அப்போ நேரத்தை பார்த்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் இந்த காணொலியை தருவோம். தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கோ. அப்போ தான் என்னென்ன பாட்டு பாட போகிறோம்ன்றதை நம்மளால கேட்கக்கூடியதா இருக்கும். இப்படியே இருந்தால் மேளம் இருக்குது, மேளம் மிருதங்கம் கிழக்கியெல்லாம் இருக்குது. அப்போ என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வளமையாகவே எங்களோட வாத்திய கலைஞர் வர்றாங்க மிஸ்டர் சுபாசன். அப்போ தபேலாவை மட்டும் எடுத்து நாங்கள் பாட்டு பாடுவோம் யோசிக்கிறோம். சரியா சரியா பாய் போட்டு இருந்தோம்னா நாங்களே நீ முறைப்படி வாத்தியங்களை எல்லாம் வச்சு. ஆனால் இதை விட அந்த வில்லு பாட்டுனா இல்லை சூப்பர். ஒரு 4-5 பேர் இருந்தோம்னா வில்லு பாட்டு அந்த ஒரு கதையே பாட்டாவே வில்ல தட்டி தட்டி பாடி விடுவீங்க. அது ஒரு கப்பலம். அது சம்பந்தம் உங்களுக்கு இருக்குதோ நாலேஜ்? அது சம்பந்தம் பார்த்துருக்கிறோம். வந்திருக்கும் அவையோருக்கு வணக்கம். சரி, அது நல்லா இருக்கும். அது பார்ப்போம். எதிர்காலத்தில் அதை நாங்கள் கொண்டு எழுதி செய்யலாம். சரி, ஓகே. நாங்கள் பாயில போயிருப்போம். பார்க்க போகிறோம் என்னடா எடுக்கிறாங்களே. அவருக்கு தான் எடுக்க போகிறோம். ஒரு கால் இருக்குது கட்டிக்கிறது. பாருங்க. அடுத்தது
எவ்வளோ நாளுக்கு அன்றைக்கு அடிச்சதுக்கு போய் இந்த இதாக எடுத்துருக்கு அதாவது அடிச்சுதான் பரவாயில்ல கொஞ்சம் அடிச்சு காட்டணும் போகணும் மேடம் முதலாவது யார் பாட்டு நவீன்ல இருந்தாரு இப்போ நவீன்ல இருந்தா இப்படி தான் போக பாட்டு இல்லாட்டி அங்கே இருந்துருவான் என்ன பாட்டு ரைட்டா சூப்பர் பாட்டு இப்போ இந்த பாடம் தெரியாது நாங்கள் அங்கேயிருந்து வரவனுடைய பாடத்திற்கு அடுத்த ரஜீவன் இசை மலையில் நினைவோம் இல்லை நல்ல குறையாத பார்த்து தான் பாட போறோம் அடிச்சு பாடும் ஒரு பாட்டு அந்த நவீனா அங்க பார் ஆவி பறக்கும் கடை அவ வந்ததனால தேடி தினுசா பார்க்கிற நான் மறந்தே போன சாப்பிட காதலின் தீல நெஞ்ச பண்ணா நினைச்சிட்டா தேடி வந்த தேவதை என்னை காத்துச்சா நேற்று வரைக்கும் நான் தான் ஆகாம
ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட மரம் சாதி பொருள் தேங்காயும் நல்ல பாடு நல்ல குரல் அப்புறம் நவீன் தான் ஒன்றும் பாடுதில்லை நாங்கள் முதல்ல அஸ்வினும் நவீனும் இருந்தவ அவ இப்போ சாப்பிட்றதுக்கு போயிட்டினோம். அடுத்தது கிரிக்கெட் விளையாட்டு வந்துருக்கீங்க சுத்தும். அடுத்தது சரவணா கிரிக்கெட் என்ன மாதிரி கோச்சு விளையாட்டு சரவணா அவங்க விளையாடணுமா நீங்கள் விளையாடுங்க நீங்கள் விளையாடுறது எப்படி நீங்கள் தரமாக இருக்குன்னு அப்போ இப்போ என்ன நடக்குது தெரியுமா இதில் முதல்ல ஒரு தரம் பாட்டு பாடினாங்க. இதில் 2 பேர் சின்னாக்கள் பாடினது சத்தமே கேட்கல. 2 பேர் இருக்கோம் கொஞ்சம் மேளம் அடிக்க தெரியும்னு சொல்கிறாங்க சரவணா. என்ன முதல்ல யார் பாடுறது இங்கே இருந்து சரவணா இருந்து ஆரம்பிப்போம். ரைட் முதலாவது இவரே ஆரம்பிக்கணும். முதமலை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் நனைந்ததே அடடா ஒருவனையும் மயக்கிடும் இந்த 5 அறிவு ஜீவங்களும் ரசித்திடும் அமுதமலை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் நனைந்ததே போட்ட புது சேலை உடுத்தி ஒரு பூந்தோதையே நடந்ததசைந்து எந்தன் விழியோடு உறவாடும் தன்றனே ஒரு மயப்பூவே நடம் என்று வந்ததும் விழித்தபடி பார்த்தறிந்த கனவு விழித்தபடி பார்த்தறிந்த கனவு என்ன விந்தை என்று புரியவில்லை எனக்கு அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. ஓகே ஓகே அப்பா நல்ல பாடல். அடுத்தது சுக்கு நீங்கள் பாட்டு தெரியாது நான் யோசிக்கிறேன். அது ஒரு பாட்டு போடுறேன். வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்லை உள்ள ஒரு அத்தனை பேரும் குத்தவாளி இல்லைங்க வெளிய உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்லை
இல்லை என்ன மணிக்கலண்ணா. இருந்தீங்களா உள்ள இல்ல. மறுநாள் இருந்தேன் உள்ள என்ன உள்ள போனாங்க எல்லாரும் குற்றவாளிகள் தானே வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க நல்ல பாட்டு நல்ல பாட்டு. எப்படி இப்படியெல்லாம் எடுக்குறீங்க அருவி மாதிரி விட்டுட்டா பாட்டு மனசுல அதே மாதிரி கொட்டுது. கொட்டுது அப்ப அந்த கமெண்ட பாட்டை பாடுங்க உன்னை நினைச்சு எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைச்ச பாட்டு அதை வருது. சரிம்மா அப்ப பாடு பாடு ஏன் பாடுது? அன்போடு காதலன் நான் எனது கவிதையே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது கண்மணி அன்போடு காதலன் நான் எழுது கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உண்டான காயம் இங்கு தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் இந்த மேனி தாங்காது சென்றேனே என்ன காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அருகே வந்தது எந்த சோகம் உன்னை காக்கும் என் ஜென்மம் போது வந்த அருகே நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனிலையம் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே ஓ கல்வனி அன்போடு காதலன் லாலலா எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க இல்ல, எனக்கு என்ன பதில் அந்த பாட்டு என்ன விட சுக்குக்கு நிறைய என்ன ஒரு இப்ப காலத்துல என்ன பாடகன். சுக்கோர் பாட வேணுங்க அதனால இப்ப பாடகன் இல்லை. ரைட்டா இஞ்சி பழகி மஞ்சள் சேவ பழகி 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 மறக்க மனம் கூடுதில்லை மறக்குமா வண்ணம் மயக்கிலே பஞ்சவர்ணம் அடியிலே ஊஞ்சல் போடவா இஞ்சி பழகி மஞ்சள் சேவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடுதில்லை மறக்குமா வண்ணம் மயக்கிலே பஞ்சவர்ணம் அடியிலே ஊஞ்சல் போடவா இஞ்சி பழகி மஞ்சள் சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லை இப்ப நான் போட்டிக்கு போட்டி வைக்கிறேன்னா நானும் இவன் ஒரு ஆளா, இரண்டு பேரும் ஒரு ஆளா? ஆறாரு. பாட்டு போட்டியில. ஆறாரு. நானும் சித்தப்பாவும் நீங்களும். மற்ற வெளியாக்கட்டே மக்கள் கேட்டு வாங்கலாம் இந்த நேரத்தில் எங்களுடைய பாடகர் சுப்பு தேனிசை தென்றல் இல்லை அப்படி சொல்லக்கூடாது சுப்பு இப்போ கத்தரையே நீ பாடு என்ற பாடலை பாட போறேன் நான் மட்டும் இல்லை, சேர்ந்து அனைவரும் பாடுறோம் சேர்ந்து. அனைவரும் சேர்ந்து கரகோசங்களை எழுப்பி நாங்கள் அதை பாட போகிறோம் ரைட் கத்தரையே நீ பாடு, கத்தரையே வராது, கத்தரையே நீ பாடு, கத்தரையே வராது, ஹாப்பியாக பாடு கிப்பியே வராது ஹாப்பியாக பாடு கிப்பியே வராது போமா தேவனே, அதுவோமா கத்தரை தேவனே, அதுவோமா கத்தரை கையை
பெருசா பாடக்கூடாது. Right. இப்ப போட்டி நீங்க போட்டி பாடுவோம். போட்டிக்கு பாடுவோம். நவீன் பாடுவியோ? Right. முதலாவது பாடலை இது ஏ குரூப் இது பி குரூப். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணும். எத்தனை 1 2 5 என்றதுக்குள்ள பாடணும். என்ன 5 என்றதுக்குள்ள பாடணும். அப்பதான் சாரு என்ன தருவீங்கள்? மீன் பொரியல். சாரு இந்த பாட்டு போட்டு ஜெயிச்சா மீன் பொரியல் எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்குமாமா? ரைட்டா? ரைட். இப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒன்று பாடி விடுவோம், ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். பொங்கல் ஒரு எழுத்த சொல்லுங்க. எழுத்த சொல்லுங்க. இப்போ பாட்டுக்கு போட்டி எழுத்து நீங்க சொல்லி நாங்கள் 5 என்றதுக்குள்ள பாடுவோம். 5 இருக்காங்க 1 2 5 என்றதுக்குள்ள பாடுவோம். சொல்லுங்க. நீங்க ஃபுல்லா பாடாட்டி ஒரு பேர் 2 பேர் நான் உங்க ஆளோட ஜெயிக்கலாம். அது எல்லா பாட்டும் தெரியும் எனக்கு. நிறைய தெரியும். சரி, எழுத்து சொல்லுங்க. ஆனாங்கள சொல்லுங்க. அதான் எங்களுக்கு ஃபுல்லா பாடல் தெரியாது. இது பாட்டுக்கு போட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணா சரி. மணி அடிக்க என்ன தூவல முடிஞ்சாங்க தெய்வமே தூவல இருக்கும். தூவல பாடணும். தூணாவா அஞ்சு கமெண்ட் பண்ண 5 தூணா. துளி 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 மழையாய் வந்தாரே, சுட 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 மறைந்தே போனாரே, பார்த்தால் பார்க்க தோன்றும், கேளை கேட்க தோன்றும், ஒப்புவ சிரிக்கும் போது காத்தாய் பறந்திட தோன்றும். உண்மையில முடிஞ்சிருக்கு. உண்மையில என்னன்னு மானா இந்த காதலின் மண்ணில் இருந்த காதலின்று யாரும் தோன்றுமோ அடுத்தது கூடுமோ என்ன மோனா 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 இல்ல மோனா நீங்க பாடணும். நாங்கள் சார் மாதிரி பாடிக்கிறோம். பாட்டு தெரியல. நீங்க பாடுங்க. சரி, நீங்க பாடுவோம். இந்த பாட்டு படிக்கலாம். சாமி கிட்ட சொல்லிக்கிட்ட எங்களுக்கு ஒன்றுமே சரவணாவும் என்ன ஒரு பாட்டும் பாடல. சரவணா ஒரு பாட்டு நீங்க தான் அது என்ன முடிஞ்சது உங்களுக்கு. நீங்க டானா டாவனா ரெண்டு டானால முடியாது. அது போல எவ்வளவு மாறி முடிஞ்சது இல்ல. உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்டேன். டாடி டாலி மம்மி நான் ஆக்கட்டே கேட்டு வாங்குவோம்.
என்ன தாவதான் ஒன்று ரெண்டு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா கிடா 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 ஏ பாவி பயலே நீ உயிர் முத்திர கடவோட ஓயாம ஆவி புயலா நீ அடி நெஞ்சில விளையாடுற ஓயாம மானாவிலே வரல நீங்க மானாவிலே வரணும் பாட்டு இல்லாட்டிக்குத்தான் பாட்டு இல்லாத எழுத்து எல்லாம் 2 எழுத்து தருவாங்க. அப்படி இருக்கிற எழுத்துன்னு சொன்னா உண்டு. மானாவில நிறைய பாட்டு இருக்கு. மானாவில அதான் அப்போது மண்ணிலிருந்து பாடிட்டோம். மாங்கோயிலே நெஞ்சுக்குள்ளே சொன்னா புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் மணியாது உயிரே பிரிஞ்சாலும் உறவேது பிரியாது உண்ணாமல் உறங்காமல் நான் தவிக்கும் பொழுது நீல முடிச்சிருக்கு அதோட கடைசியாக இப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தனமாக தான் இதை பாடினாங்க. நாங்கள் ஒன்றும் பாட்டு தெரியாத ஆரம்பத்தில் சின்ன சின்ன வரிகளை பாடி இருக்கிறோம்.
இப்போ இனி சாப்பிட்ற நேரமாச்சு உண்மையிலே அவளுக்கு மீன் பொரியல் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லணும் ஜெயிச்சதா ஆள் அப்படி இல்லை எல்லாம் கொடுக்கணும் உண்டு கண்டிப்பா மறுபடியும் ஒரு இது வடிவா விசேஷம் குட்டி தம்பி ஆடுவேன் அடிச்சு ஆடுவோம் என்ன ஒழுங்கு ஆடு அப்ப சரியா ரெடி ஆகிறேன் துள்ளலி செய்யும் கடைசியா மாடிட்டு சாப்பிடுவோம் ரெடி சின்ன மாமி சின்ன மகளே திருப்பி ஆடிட்டு இப்படி பாடல்ல அஜீவன் தான் ஜெயிச்சிருக்கார். அவருக்கு மீன் பொரியல் ஜெயிச்சிருக்குது. அப்ப 2 மீன் பொரியல் பார்சல். என்ன சொக்கு ரைட் சந்தோஷம். அடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். என்ன சரி தமிழ வாசிகளோ குலை இருந்தால் குலதான் மன்னித்துக் கொள்ளும். கடந்தமிழ வாசிக்கிறதுக்கு மிந்தமிழ வாசிக்கிறதே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வாசிக்கிறது வீட்டு ரைட்டா சரி சந்தோஷம். பாடல் குழு அப்படியே சரிங்க என்ன சமைச்சு என்ன சமைச்சுக்கோன்னு சொல்லி பாப்பம் பாருங்க. வெள்ளை பச்சை சோறு சமைச்சாச்சு. அப்படியே துள்ளு மண்டை மீன் குழம்பு வதக்கி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபின் சாதம் வச்சவா வடிவா துள்ளு மண்டை மீன் குழம்பு அப்படியே பருப்பு அங்காள கீரை கடையல் கேரட் சம்பல் துள்ளு மண்டை மீன் பொரியல் இங்கே 2 தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எல்லாருக்குமா சமைச்சது. இப்போ எல்லாம் வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து கெக்கரிக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கோம். சரி சாப்பாடு போட்டு நிறைய நேரம் ஆயிட்டு சாப்பிடுங்க. சரி அதுதான் தீர்த்து வந்தாங்க இப்படி தாங்க. அஜீவன் சாப்பிடுங்க. அஜீவனுக்கு எக்ஸ்ட்ரா மீன் பொரியல் கொடுக்கலையோ? ஜெயிச்சது அஜீவன் தாங்க. இல்லை இல்லை அது எதுனா கிஃப்ட் கிடைக்கத்தான் சொல்லணும். என்ன அங்கே இப்போ சாப்பிட்றோம். மேளம் அடித்து பாடலெல்லாம் பாடி கழிச்சு போட்டோம். சாப்பாடு எப்படி இருக்கு? வீட்டை பார்த்து நீட்டாக நல்லா இருக்கு. வெள்ளத்தோடு மீன் குழம்பு நல்லா தான் இருக்கேன். சுக்கு சாப்பிட எனக்கு பசிக்கல இருந்துட்டு நான் நிற்கிறேன். பசி எடுத்தால் தான் சாப்பிடுவார்.
மீன் என்ன பேர் சொல்லமா மீன் பேர் யாபத்து பார்த்து சொல்லுங்க என்ன பேர் மீன் பூனாமா துண்டு மண்டை துள்ளு மண்டை துள்ளு மண்டை துள்ளு மண்டை இப்படி துள்ளு துள்ளிடாம மண்டையை சுற்றுமா சந்தோஷம் நாங்கள் முடிச்சு கொள்ள பண்ணுங்க ஓகே பாய் ஹாப்பி சாப்பாடு எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு சாப்பாடு பாய் 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 சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கும் ஆள் மாடி கொஞ்சம் சாப்பிடுறேன் சாப்பிடணும் காப்பிளைக்கு நாளை கதை வராது நல்ல வழக்கம்